ஸ்தோத்திரம். இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி என்றால் என்ன என்றும், சாத்தான் ஏன் பாதாளத்தில் கட்டி வைக்கப்படுகிறான், 1000 வருஷம் கழித்து மறுபடியும் சாத்தானை இயேசு ஏன் அவிழ்த்து விடுகிறார் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். நாம் அறிந்திருக்கிறபடி இனி உலகத்தில் எந்த நேரத்திலும் நடக்கவிருப்பது இயேசுவின் இரகசிய வருகையாகும். அதன் பிறகு உடனே அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். பூமியில் 7 வருஷங்கள் உபத்திரவ காலம் இருக்கும். அந்த உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும். அப்போது இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் இடையில் அர்மகுதோன் என்ற மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் இயேசு ஜெயிப்பார். அதன் பிறகு சாத்தானை பிடித்து பாதாளத்தில் தள்ளி அவனை 1000 வருஷம் அளவும் பெரிய சங்கிலியால் கட்டி இயேசு அவனை பாதாளத்தில் அடைத்து வைப்பார். அவன் பாதாளத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு முத்திரை போட்டு அடைத்து வைத்து விடுவார். பிறகு உடனேயே பூமியில் இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பித்து விடும். 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும் என்று ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கிறோம். இயேசு ராஜாதி ராஜாவாக 1000 வருஷங்கள் பூமியில் அரசாட்சி செய்வார். அந்த 1000 வருஷ அரசாட்சியில் எல்லா மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் அவனுடைய முத்திரையை போடாமல் ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பார்கள். இந்த ஜனங்கள் 1000 வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள். ஆனால் அந்திகிறிஸ்துவின் முத்திரையை போட்டிருந்த மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அர்மகதோன் என்ற யுத்தத்தின் போது அவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். மேலும் ஏற்கனவே இரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த பரிசுத்தவான்களும் 1000 வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள். பூமியில் சாத்தான் இருக்க மாட்டான். அவனுடைய கிரியைகள் இருக்காது. அவன் பாதாளத்தில் கட்டப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருப்பதால் பூமியில் அப்போது யாரையும் அவனால் பாவம் செய்ய வைக்க முடியாது. 1000 வருஷ அரசாட்சியில் வாழ்கிற ஜனங்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். காரணம், அவர்களால் பாவம் செய்ய முடியாது என்பதால் அல்ல, அவர்களுக்கு பாவம் செய்ய வாய்ப்பு இல்லாததால் தான் பாவம் செய்யாமல் இருப்பார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கும் மனிதர்களை தூண்டிவிட்டு பாவ சோதனைகளை கொண்டு வந்து அவர்களை இடற பண்ணுவதற்கு பூமியில் சாத்தான் இல்லாததால் அவர்களுக்கு எந்த பாவ சோதனையும் இருக்காது. எனவே பாவம் செய்யாமல் இருப்பார்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசுவே ராஜாவாக ஆளுகை செய்வதால் நீதி சமாதானம் எல்லாம் நிறைந்திருக்கும். ஜனங்கள் 1000 வருஷங்கள் மிகவும் பலுகி பெருகுவார்கள். ஜனங்களை வஞ்சித்து பாவத்தில் விழ வைப்பதற்கு சாத்தான் இல்லாததால் ஜனங்கள் சமாதானமாய் தப்பு பண்ணாமல் வாழ்வார்கள். வியாதியோ வறுமையோ கஷ்டங்களோ இல்லாததால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய குழந்தைகள் பிறந்து வளர்வார்கள். இவர்கள் எல்லோரையும் ஜெயம் பெற்றவர்கள் என்றோ பரிசுத்தவான்கள் என்றோ சொல்லிவிட முடியாது. காரணம், இவர்கள் பாவத்தை மேற்கொண்டவர்கள் அல்ல. இவர்களுக்கு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, வழி இல்லை, அவ்வளவுதான். எனவே 1000 வருஷங்கள் மிக நேர்த்தியாக வாழ்வார்கள். ஆனால் 1000 வருஷங்கள் முடிந்த உடனேயே ஏற்கனவே பாதாளத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த சாத்தானை இயேசு அவிழ்த்து விடுவார். அவன் வந்து என்ன செய்வான் என்பதை பார்ப்பதற்கு முன்பு சாத்தான் ஏன் அவிழ்த்து விடப்படுகிறான் என்பதை குறித்து பார்ப்போம். 1000 வருஷ அரசாட்சி முடிந்த உடனேயே வெள்ளை சிங்காசன நித்திய நியாய தீர்ப்பு நாள் வரும். பிறகு உடனே இந்த பூமி வானம் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். நித்திய வாழ்வாகிய பரலோக வாழ்வு நிரந்தரமாக ஆரம்பித்து விடும். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் இருந்த எல்லா ஜனங்களும் பரிசுத்தவான்கள் இல்லையே. அப்போது சாத்தான் பூமியில் இல்லாததாலேயே தப்பு பண்ணாமல் இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் பாவத்தை மேற்கொண்டவர்கள் அல்ல. உலகத்தை ஜெயித்து ஜெயங்கொண்ட பரிசுத்த வாழ்க்கை இவர்கள் வாழவில்லை. பாவத்தை ஜெயித்தவர்கள் மட்டும்தானே பரலோகத்திற்கு போக முடியும். இவர்களை எப்படி பரலோகத்திற்குள் அனுமதிக்க முடியும்? எனவே 1000 வருஷ அரசாட்சியில் வாழ்ந்த ஜனங்கள்
எப்படி இருக்கிறார்கள்? சோதனை வந்தால் பாவத்தில் விழுந்து விடுவார்களா அல்லது பாவத்தை மேற்கொண்டு நிலைத்திருப்பார்களா என்று அந்த ஜனங்களை சோதிப்பதற்காக சாத்தானை இயேசு மறுபடியும் கட்டவிழ்த்து விடுவார். அப்போது சாத்தானுடைய வஞ்சகத்தில் அந்த சோதனையில் பெருங்கூட்ட ஜனங்கள் விழுந்து போவார்கள். 1000 வருஷங்கள் இயேசுவின் அரசாட்சியில் இருந்த கோடாகோடி ஜனங்களில் ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டுமே இயேசுவின் பக்கத்தில் வருவார்கள். ஆனால் பெருந்திரளான ஜனங்களை சாத்தான் வஞ்சித்து தன் பக்கம் இழுத்து விழ வைத்து இயேசுவுக்கு எதிராகவே யுத்தம் பண்ண அந்த ஜனங்களை திருப்பி விடுவான். வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. சாத்தான் கட்டவிழ்த்து விடுவிக்கப்பட்ட உடனேயே கடற்கரை மணலத்தனையான திரளான ஜனங்களை பொய் சொல்லி பூமி முழுவதிலும் இருந்து பெருந்திரளான ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவங்களில் விழ வைத்து இயேசுவுக்கு எதிராக யுத்தம் செய்ய கூட்டி சேர்த்து விடுவான். இந்த யுத்தம் கோகு மாகோகு யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த யுத்தம் உலகத்தில் நடக்கும் கடைசி பெரிய யுத்தமாகும். இது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கோகு மாகோகு யுத்தம் அல்ல, அது வேறு யுத்தம். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த பரிசுத்தவான்களும் 1000 வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள் என்று பார்த்தோம். இவர்கள் ஏற்கனவே சாத்தானையும் பாவத்தையும் உலகத்தையும் ஜெயித்து மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்ததாலேயே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தார்கள். இவர்களை மறுபடியும் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு சாத்தானால் வஞ்சிக்க முடியாது. 1000 வருஷ அரசாட்சியின் போது பூமியில் பிறந்து பலுகி பெருகிய ஜனங்களில்தான் பெருங்கூட்ட ஜனங்களை சாத்தான் வஞ்சிக்க முடியும். சாத்தான் அந்த ஜனங்களை வஞ்சித்து இயேசுவுக்கும் இயேசுவோடு கூட இருக்கிற பரிசுத்த ஜனங்களுக்கும் எதிராக யுத்தம் பண்ண வருவான். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. பரிசுத்த நகரம் என்பது எருசலேம் நகரை குறிக்கும். 1000 வருஷ அரசாட்சியின் போது இயேசு எருசலேமை தலைநகரமாக வைத்துதான் ஆட்சி செய்வார். எனவே சாத்தானும் அவனால் திரட்டப்பட்ட துன்மார்க்கர்களும் இயேசுவோடும் பரிசுத்தவான்களோடும் யுத்தம் செய்வதற்காக வந்து பரிசுத்த நகரமாகிய எருசலேமை வளைந்து கொள்வார்கள். அப்போது வானத்திலிருந்து தேவனால் அனுப்பப்படும் பெரிய அக்கினி இறங்கி சாத்தானோடு கூட்டு சேர்ந்த அத்தனை பேரையும் பட்சித்து எரித்து போட்டுவிடும். இயேசு சாத்தானை பிடித்து அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் தள்ளிவிடுவார். அதன் பிறகு உலகம் தோன்றியது முதல் உலகத்தின் கடைசி நாள் வரை மரித்த எல்லா துன்மார்க்கர்களையும் நியாயம் தீர்க்கும் நாளாகிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாள் வரும். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. கடைசி நியாயத்தீர்ப்பு நாளாகிய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின் போது பூமியில் அதுவரை மரித்த எல்லா துன்மார்க்க மனிதர்களும் தங்கள் நியாய தீர்ப்புக்காக உயிரோடே எழும்பி இயேசுவுக்கு முன்பாக நிற்பார்கள். அவர்கள் எல்லோரும் இயேசுவால் நியாயம் தீர்க்கப்பட்டு அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த பூமி வானம் எல்லாவற்றையும் தேவன் அக்கினியால் எரித்து அழித்து விடுவார். அதன் பிறகு நித்தியம் ஆரம்பித்துவிடும். இயேசுவோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் யுக யுகமாக நித்தியமாக பரலோகத்தில் அழிவில்லாமல் வாழ்வார்கள். ஆமேன்.